பிள்ளைய வந்து நல்ல ஒரு ஆக்டர் ஆக்கணும். அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவை, தேவை இல்லைன்றத வந்துட்டு அட்வான்ஸாக எனக்கு வந்து அத பண்ணி குடுப்பாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக எனக்கு செஞ்சு குடுப்பாங்க. பிடிக்காதுன்னா, இப்போ வந்து எப்படின்னா, என் அப்பாவுக்கு வந்து கன்னியாகுமரியிலயும் ஒர்க் நடக்குது, இங்கே சென்னையிலயும் ஒர்க் நடக்குது. ஸோ, அப்பா வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படின்னா, வீக்லி ட்வைஸாவது போயிட்டு போயிட்டு வராரு. செலவு பண்ணிவிட்டு, அவர் தூங்காமல், ரெஸ்ட் எடுக்காமல், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்காக அவரோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட ஹெல்த்தையும் அவர் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓடுறதே மணிக்காக தான். மணி இல்லைன்னா எதுவும் இல்லை. மணி இல்லாமல் ஒன்றும் முடியாது. என்னுடைய தொழில் வந்து கன்னியாகுமரியிலையும், நாகர்கோவில் இங்கே சென்னையிலையும் இருக்குது. அப்போ அந்த தொழிலுக்காக நம்ம ஓடி தான் ஆகணும். அதை நம்ம வந்து காரில் போனால் தான் முடியும். ஒத்தைக்கு நம்ம அங்கேயும் ஓடினா தான் முடியும். ஓடாமல் முடியாது. அதை இங்கே இருந்தோம்னாலும் அந்த தொழில் நடக்காது. அங்கே இருந்தாலும் இங்கே தொழில் நடக்காது. அதுக்காக தான் ஓடுறது. ஃப்யூச்சரில் இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேவை. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஓடி தான் ஆகணும். அதுக்காக தான் ஓடுறேன். அதை அவங்க புரிஞ்சுக்கணும்.